திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் இந்த வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, அந்த வேலையை பாருங்கள். ஏன்னா இப்போ நான் பேச போகிறது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பற்றி தான். இந்த படத்தை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த படத்தில் விக்ரம் ராஜேஸ்வர், அருண் கேஷவ், அதுக்கப்புறம் வைபவ் அதுல்யா ரவி, மணிகண்டன் ராஜேஷ், இமான் சார், அதுக்கப்புறம் ஆனந்த் ராஜ், லிவிங்ஸ்டன், ராஜேந்திரன், முட்டராஜேந்திரன், ஜான் விஜய், சுனில் ரெட்டி, அப்புறம் ரெடின் கின்ஸ்லி, அதுக்கப்புறம் பாலசரவணன், இளவரசு, கேபி பாலா, ஷிகான் ஹுசைனி, திக்ஷா பாந்தே, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இந்த ஏகப்பட்ட பேருக்கு அவங்கவுங்களுக்கு என்ன ரோல் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா இந்த ரோலில் பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னதில் பாதி பேர் நடிச்சிருக்காங்க. ஒருத்தர் இந்த படத்தை எழுதியிருக்காரு, ஒருத்தர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. யார் என்னங்கிறத நீங்கள் படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது பிடிஜி ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறவங்க, பாபி பாலச்சந்திரன் அவர்கள். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி டிஜோ டாமி, அப்புறம் எடிட்டர் சுரேஷ் ஏ பிரசாத். இந்த படம் 20ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிருக்குது. ஜூன் மாதம் 2025 வருஷம். 2023 வருஷம் இந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2024 முடிச்சிருக்கிறாங்க. 24 முடிச்சுட்டு 2025 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான முழு முயற்சியில் பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன மாதிரி படம் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு காமெடி ஹெய்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. காமெடி ஹெய்ஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணி ஹெய்ஸ்ட் அப்படிங்கிறது இந்த பேங்க் ராபரி, கொள்ளை, அந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதில் காமெடியாக கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் காமெடி ஹெய்ஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் நான் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய எம்டி சேர்ஸ் நிறையா பார்த்தேன். ஏன்னா எம்டி சேர்ஸ்னால் தேட்டர் ஃபுல்லாகவே எம்டியாக தான் இருந்தது. நான் தனியாக உட்காந்து படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது. இது வரைக்கும் என் லைஃப்பில் இப்படி ஒரு படத்தை நான் பார்த்ததே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு பேச்சுக்காவது 10-14 பேர் வருவாங்க. ஆனால் இதில் பேச்சு தண்ணி கூட யாரும் இல்லை. பின்னாடி 2 பேர் உட்காந்துருந்தாங்க. அந்த 2 பேர் எங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு உட்காந்துருந்தாங்க. இங்கே நாங்கள் ஒரு 2 பேர் போயிருந்தோம். நாங்கள் திரும்ப மாட்டோம், டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அமைதியாக இருந்தோம். இந்த படம் நகைச்சுவை படம் என்று அழைக்கப்படுகிறது. படத்தில் நாங்கள் சிரித்தது இன்டர்வல் போது நாங்கள் இந்த மாதிரி படத்தில் நம்ம தேட்டரில் 2 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சிரித்தோம். அண்டு மற்ற இடத்துல நாங்கள் பெருசாக எதுவும் சிரிக்கலை. கதைப்படி எனக்கு ஒரு படத்தை ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறதுங்கிறது மனசு ஒப்பாத ஒரு விஷயம். நான் திரைப்படம் எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த படத்துடைய பேர் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற படம். இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்களே, சரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு காமிக்கலான ஒரு விஷயங்களோ, ஒரு நல்ல கதையோ, ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு தான் போனேன். அதில் எனக்கு கிடைச்சது பெரிய ஏமாற்றம் தான். இந்த பெரிய ஏமாற்றம் அப்படிங்கிறது என்னென்னா, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏன்னா இந்த படத்துக்கு நான் 429 ரூபா செலவு பண்ணியிருக்கேன், ப்ளஸ் 120 ரூபா பார்க்கிங் கொடுத்துருக்கேன். இந்த காசை எடுக்கிறதுக்கே இந்த ரிவ்யூ நீங்கள் ஒரு 10 பேர் பார்த்தா தான் அந்த காசை நான் திருப்பி எடுக்க முடியும். அதனால் உங்கள்கிட்ட நான் பணிவன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கிறேன், ஒரு 10 பேர் மட்டும் பார்த்துருங்க. அப்புறம் உங்களுக்கு வேலை இருந்தால் விட்டுருங்க. இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. வழக்கம் போல் எல்லாம் வீடியோ பாருங்கன்னுவோம். ஆனால் யாரும் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்களுக்கு வேறு ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் அதுதான் முக்கியம். இது முக்கியமே இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சும்மா கண்ணை முடிச்சுட்டே பார்க்குறப்ப அவ்வப்போது 1 நிமிஷம் பார்த்தா கூட போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அதாவது இப்போ நான் என்ன சொல்ல, இந்த படத்தில் ஒரு சினிமாவை பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவேன், கனெக்ட் பண்ணுவேன். சினிமா பற்றி பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் கதை எப்படி தெரில. கதை என்னன்னு எனக்கு புரியல. திரைக்கதை ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி போயிருக்கு. வசனமும் ஒருவேளை எழுதும்போது அவங்களே சிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காமெடியாக இருக்குது அவங்களுக்கு, நமக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது. அந்த 2K கிட்ஸ் எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, கிரிஞ்சு. ஆமாம், கிரிஞ்சுன்னு ஒன்று சொல்லுவாங்க. கிரிஞ்சுன்னா என்னன்னு கேட்டேன், காண்டேத்துறதுன்னாங்க. அந்த மாதிரி காண்டாக இருக்குது, அதுதான் கிரிஞ்சுங்கிறாங்க பொழுது.
ஸோ அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் நம்மளுடைய பிபியை ரைஸ் ஆக்கி அப்படியே நம்மளுடைய உச்ச நிலைக்கு கொண்டு வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொண்டு வருது. வேறு என்ன சொல்கிறது இந்த கதையில்? அதான் இது வந்து ஒரு காமெடி ஹேஸ்ட் ஃபிலிம். காமெடி இருக்குது, சண்டை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சண்டையில் வந்து ஏன் சண்டை போடுறாங்கன்னு தெரியாது. ஒருத்தர் குடிச்சினே இருப்பார், ஒருத்தர் மறந்துடுவார், ஒருத்தர் வந்து ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி. ஐயோ, ஒருத்தர் மறந்துடுவார், ஒருத்தர் குடிச்சினே இருப்பார், ஒருத்தருக்கு வந்து செவிடு ஆனால் அப்பப்போ ஒரு காது கேட்கும். ஒருத்தர் வந்து ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி, அவருக்கு எப்போ நமக்கு தோணுதோ அப்போ தான் அவர் ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டியாக மாறுவார். ஒருத்தர் வந்து குடிப்பார் ஆனால் குடித்தாலும் தெளிவாக நடப்பார். அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு வந்து மெமரி லாஸ்னால் ஷார்ட் டேர்மாக ஒரு மெமரி லாஸ் ஆகும். அந்த மெமரி லாஸ் வந்து அப்புறம் போலீஸ் வரும், அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வரும், அப்புறம் பீஸா கடை, ஷான் ஹுசைனி கடைசியாக நடித்த திரைப்படம். அவருக்கு மட்டும் நான் தலை வணங்குறேன். ஏன்னா மிகப்பெரிய கராத்தே மாஸ்டரு அவர் வந்து இதில் வில்லனாக நடிச்சிருக்கார். அப்புறம் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்தேன். ஆனால் அது இன்னொருத்தர் வந்து இதில் இந்த படத்தில் வந்து ஒன்று வந்து ஹீரோயின், இன்னொன்று ஹீரோயின்கிட்ட போய் ஹீரோ லவ்வை சொல்கிறதுனால அந்த லவ்வை புரிஞ்சுக்கன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு பொண்ணு, 2 தான் பொண்ணு கேரக்டரு. இல்லை வேண்டாம், உங்களுக்கு வேறு ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் பாருங்கள். இந்த படத்தை பார்த்ததை நானும் மறந்துடுறேன், இந்த ரிவ்யூவை பார்த்ததை நீங்களும் மறந்துடுங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை. நான் இன்றைக்கி உங்களை பார்க்கவே இல்லை, நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கவே இல்லை, ஆன் பண்ணவே இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது முக்கியமான வேலை பாருங்கள். ஏன்னா ஏதாவது இருக்கும், சாப்பிட்றது, தூங்குறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான, அதெல்லாம் உண்மையிலே உடம்புக்கு நல்லது, அது பாருங்கள். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு மியூசிக் அது நல்லா, அது ஒன்று தான். அதாவது இமான் சாரே ஏமாற்றி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒரு பாட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஏதாவது போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒன்று நடந்தது. எனக்கு விடுங்க, நான் இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நான் வேறு ஏதாவது ஒரு நல்ல படம் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த படத்தை பற்றி நிறையா சொல்கிறேன். திரைக்குறள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் இந்த வீடியோவை பார்க்காதீங்க.